பெருமான் சொல்கிறாங்க அந்நியம் அனநியம். அந்நியம்னா வேறுபட்டது, அந்நியம் வேறு, அனநியம் அதுக்குள்ளே இருக்குது. அந்த சரத்தில் எத்தனை இருக்கிறோ அத்தனையும் இந்த சன்மார்க்கத்துக்குள்ளே அடங்கும். உண்மையான கடவுள் யார்? அருட்பெரு ஆண்டவர். அவர் ஒளிமயமாக இருக்கார். அவர் என்ன செய்கிறார்? அவர் எங்கே இருக்கார்? நான் என்பது யார்? இப்போ நமக்கும் அவருக்கு என்ன தொடர்பு? உச்சந்தலைக்கு கீழே, உள்நாக்குக்கு மேலே, இந்த புருவ மத்தியில் அணு வடிவத்தில் கண்ணில் பார்க்க முடியாது அணு ரூபத்தில் இருக்கார். பெருமான் என்ன சொல்கிறாரு? இந்த சன்மார்க்கம் என்பது படித்தவர்களுக்கு மட்டும் கிடையாது, படிக்காதவங்க இறைவனும் ஆகலாம். நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம், படிக்கலையே, அற்பா படிக்க அவ்வளோ பண்ணலையே, நான் அடைய முடியாது அப்படின்னு நினைக்க வேணாம். அவங்களுக்கு வழி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, முற்று பெறாங்களோ அவங்க இறந்தவர்களை எழுப்புவார்கள், அவர்களே ஆண்டவன் ஆவார். இதை நான் யார்? நான் என்பது ஆன்மா, உடல் கிடையாது. நான் சொல்கிறோமே ஆன்மா, அது இங்கே இருக்குது. அதே தான் நான், அதுக்குள்ளே இருக்கிற அற்புத ஆண்டவர் தான் இருக்கார். என்ன சொல்லப்போனால் சிவா அனுபவ காலம் 1,60,00,000 தான். எல்லா பெருங்குணங்களும் விற்ற பெருங்குணங்களே பெருங்குடியில் சிறந்த செந்தமிழ்நாட்டில் பிறந்தமைக்கு நான் நன்றி கூறுறேன் அப்படின்னு வள்ளபெருமான் அருட்பெரு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார். உலகத்தில் எத்தனை நாடு இருக்குதோ அத்தனை நாடிலும் இந்தியா புனித பூமி, இதில் எவ்வளோ சந்தேகம் இல்லை. நம்ம தமிழ்நாடு தான் ஞான பூமி. இறைவன் மயம் ஆக வேண்டுமென்றால் இந்த செந்தமிழ்நாட்டில் பிறந்து தெய்வ மொழியான திருவருட்பாவை பயின்று ஜீவகாரணியம் செய்து தான் இறைவன் ஆக முடியும். ஒரு சட்டம் பிறவற்றில் இருக்குது. இறைவன் ஆவதற்கு தகுதியில் நாம் இருக்கிறோம், அவர்கள் இல்லை. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா குருநெறி குவளையம் எல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இங்கு அமர்ந்திருக்கும் எல்லா அறிஞர் அன்பு பெருமக்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சமரச சுத்த சன்மார்க்க இந்த சத்விசானம் என்பது பூசத்துக்கு முதல் நாள் இங்கே ஐயா எப்பவும் நடத்திட்டு வர்றாங்க. இதனால் நமக்கு சன்மார்க்கத்தை பற்றி கேள்வி ஏற்படுறதுக்கும் இந்த கருத்து பரிமாற்றத்துக்கும் ஒரு வசதியாக இருக்குது. இப்போ பொதுவாக சன்மார்க்கம் என்பது என்ன அப்படின்னா 6 கோடி சமயங்கள் இருக்குது. அந்த 6 கோடி சமயத்தில் எல்லாத்துக்கும் பொதுவானது சமரச சுத்த சன்மார்க்கம். எப்படி அப்படின்னா இந்த 6 கோடி சமயங்களும் இந்த சன்மார்க்கத்துக்கு உள்ளதாக இருக்குது, வெளியே கிடையாது. பெருமான் சொல்கிறாங்க அந்நியம் அனநியம். அந்நியம்னா வேறுபட்டது, அந்நியம் வேறு, அனநியம் அதுக்குள்ளே இருக்குது. எல்லா சமயங்களும் எல்லா உலகத்தில் அந்த சரத்தில் எத்தனை இருக்கிறோ அத்தனையும் இந்த சன்மார்க்கத்துக்குள்ளே அடங்கும். அதுதான் மின்சாரம் மாதிரி, எல்லாம் அதான் இயக்கம். யார் எங்கே போனால் அது அவருக்கு தான் போய் சேரும். இப்போ நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்? தெரியும் நமக்கு உண்மையான கடவுள் யார்? அருட்பெரு ஆண்டவர். அவர் ஒளிமயமாக இருக்கார். அவர் என்ன செய்கிறார்? அவர் எங்கே இருக்கார்? நான் என்பது யார்? இப்போ நமக்கும் அவருக்கு என்ன தொடர்பு? நம்முடைய மனித பிறகு அவர் எதுக்கு கொடுத்தார்? நம்ம என்ன செய்யணும்? இதான் சொன்னார். இப்போ எல்லா உயிரிலையும் அந்த அணு ரூபத்தில் இருக்கார். சரியாக சொல்லணும்னா உச்சந்தலைக்கு கீழே, உள்நாக்குக்கு மேலே, இந்த புருவ மத்தியில் அணு வடிவத்தில் கண்ணில் பார்க்க முடியாது அணு ரூபத்தில் இருக்கார். அது கோடி சூரிய பிரகாசம். அதை 7 திரை மறைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த திரையை மறைச்சிட்டு நமக்குள்ளே இருக்கிறோம்னா நம்ம பார்க்கணும். இதுதான் அந்த வடலூரில் அந்த திரையை விலைக்கு காட்டுறேன். அதை நம்ம பார்த்து நமக்குள்ளே போகணும். நாம் செய்ய வேண்டிய வேலை இதுதான்.
சரி, எல்லா உயிரிலும் இருக்கார் இறைவன். இறைவன் இல்லாத உயிர் எதுவுமே கிடையாது, ஒவ்வொரு உயிரிலிருந்து 5 வரைக்கும். இப்போ இறைவனுடைய கட்டளை நமக்கு என்னவென்றால், உலகத்தில் அத்தனை மனிதருக்கு ஜாதி மதம் நாடு எல்லாத்தையும் கடந்து உலகத்தில் மனிதன்கிற தளத்தில் தான் பெருமான் பார்க்குறார். வேறு எதுவும் பார்க்கல. அவர் எல்லாரும் சகோதரர்கள். ஏன் மனிதர் மட்டும் இல்லை, மரம் செடி கொடி புல் பூண்டு சிங்கம் கரடி எல்லாம் அத்தனையும் நம்ம இருந்திருக்கிறோம். அத்தனையுமே நம்முடைய சகோதரர் தான். இந்த உண்மையை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம துன்பம் செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, அவங்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடாது. இதுதான் ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, அதுலேயும் நமக்குள்ளே இருக்கின்ற அருட்பெருண்டி அவர் எந்த அர்த்தம் இருக்கிறாரோ அவர் தான் எல்லா உயிரிலையும் மரம் செடி கொடி சிங்கம் மொழி எல்லாத்தையும் இருக்கிறார். அப்போ அதில் அன்பு அதாவது விருத்தனம் அவரை நம்ம ஒரு கொலை செய்கிறோம்னா அவர் அதை விட்டு போகிறார். அதனால் எல்லோரும் என்னுடைய எல்லா வீட்டுக்குள்ளே நான் இருக்கிறேன், எனக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்கிறார். அப்போ இதை நினச்சி நம்ம என்ன செய்யணும், எல்லோரும் அன்பு செலுத்தணும், துன்பம் கொடுக்க இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். சன்மார்க்கத்தில் முக்கிய தடையை சொன்னால் கொலை செய்யக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது. இது துரோகமான விஷயம், இது உயிர் வதை, இது இறைவனுக்கு சம்மதம் இல்லாத விஷயம்னு பெருமான் சொல்கிறார். இது முக்கியம்தான். இது உண்மைதானே? எப்படி என்று கேட்டால், நம்ம குழந்தை இருக்குது, அதே மாதிரி உலகத்தில் அத்தனை சகோதரர்கள் தான். ஒரு ஆடு இருக்குது, அதை குழந்தையோடு எவ்வளோ அன்பாக பழகுது. அது ஒரு 5 வருஷம் வரைக்கும் அதை வெட்டுறமே, நம்ம குழந்தை என்னமா விட்டுமா? இந்த உணர்வு வரணும். இந்த உணர்வு எப்போ வருதோ அப்போ தான் நம்ம என்ன ஓரளவு மனிதன்னு சொல்லிக்கலாம். அந்த உணர்வு ஒவ்வொருவருக்கும் வரணும். பெருமான் என்ன சொல்கிறாரு, இந்த சன்மார்க்கம் என்பது படித்தவர்களுக்கு மட்டும் கிடையாது, படிக்காதவங்க இறைவனும் ஆகலாம். நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம், படிக்கலையே, அறுப்பா படிக்க அறுப்பா பண்ணலையே, நான் அடைய முடியாதே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவங்களுக்கு வழி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகத்தில் உள்ள அத்தனை உயிரையும் தன் உயிரை போல, உலகத்தில் உள்ள அத்தனை உயிரையும் தன் உயிரை போல பார்த்து இறக்கங்காட்டி அந்த பாவனையில் யார் முற்று பெறாங்களோ அவங்க இறந்தவர்களை எழுப்புவார்கள், அவர்களே ஆண்டவன் ஆவார். இதை விட நமக்கு என்ன, நம்ம அதாவது இறைவனோட ஆணை என்னவென்றால், உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் இறைவன் மயமாக வேண்டும். பல்லார்பா தான் செய்கிறார். இப்போ நம்மளாம் ஆக்கப்படுறாரு. என்னென்ன விடாப்பிடியாக இருந்தாலும் நம்மளை திருத்தி மரணத்தை கொடுத்து திருத்தி ஒரு நாளைக்கு இறைவன் ஆக்கப்படுறார். நம்மளை இதில் சத்தியமான விஷயம், இதில் எந்த விதமான சந்தேகம் இருக்க வேண்டாம். ஆனால் நம்ம அவர் சொல்கிறப்பே கேட்டுக்கிட்டோம்னா நம்ம இந்த நிலையை அடைவோம். இல்லைன்னா அடம் பிடிச்சோம்னா எது வரைக்கும் நாம் விடாப்பிடியாக அது இருக்கிறோமோ அது வரைக்கும் மரணம் வந்து கொண்டே இருக்கும். அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நான் இறைவன் யார், நான் யார், நான் என்பது ஆன்மா, உடல் கிடையாது. நான் சொல்கிறோமே ஆன்மா, அது இங்கே இருக்குது, அதையெல்லாம் நான் அதுக்குள்ளே இருக்கிற அற்புதம் இருக்கார். என்ன சொல்லப்போனால் நான் உடல்னு நினச்சி நம்ம பேசுகிறோம், ஆனால் அது முற்றிலும் தவறு. அது இறைவனை தான் சொல்கிறேன். நான் செய்தேன்னா இறைவன் செய்கிறார், நான் செய்யவில்லை. அப்போ நம்ம ஒரு கருவி தான். அவர் இல்லாத அணுவு கூட அசைய முடியாது. அருள் இல்லாத எல்லாத்தையும் செயல்படுத்துகிறவர், கேட்குறவர், பார்க்குறவர், எல்லாம் அவர் நம்ம செய்ய வைக்கிறார். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். முதல்ல கடவுள் ஒருவர் தான் அப்படின்ட்டு நம்ம வந்துடணும். ஆனால் மற்ற எல்லா மகான்களை மதிக்கணும், கும்பிடணும். ஆனால் கடவுள்னு தயவு செய்து வழிபடக்கூடாது. அப்போ வழிபாடு பண்ணோம்னா ஒருமை வராது. ஒருமை வர்றதுக்கு தயவு வேணும். ஒருமைக்கு தயவு தடையாக இருக்குது. இந்த சன்மார்க்கத்தினுடைய தடைகள்னு என்னென்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதெல்லாம் தயவுக்கு தடை. உனக்கு வெறுப்பு ஏற்பட்டால் நம்ம சன்மார்க்க சாப்பாடு கொடுக்க மாட்டோம். அப்போ வெறுப்பு இருக்கக்கூடாது, இல்லை கோபம் இருக்கக்கூடாது, கோபம் வந்தால் பேச மாட்டோம், இருக்கக்கூடாது. தயவுக்கு தடை. ஆச்சாரம், சங்கல்பம், விகல்பம் அத்தனையும் தடை. நான் குளிச்சுட்டு தான் சாப்பிடுவேன் ஆச்சாரம், நான் குளிச்சுட்டு தான் சாப்பிடுன்னு சொல்லுவேன் ஆச்சாரம். அதில் என்ன நடக்கும், உனக்கு முடியல வயிற்று பசி, நீ குளிச்சுட்டு சாப்பாடு போடணுன்னா அது வரைக்கும் உயிர் இருக்குமா? அங்கே அடிபட்டு போடுது. இதாவது தயவுக்கு இதெல்லாம் தடையாக இருக்கும்போது இல்லை, தயவுக்கு என்னென்ன தடையாக இருக்குதோ அதையெல்லாம் நம்ம நீக்கணும். அதை என்னைக்கு நீக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம மேல்படி ஏற முடியும். பெருமான்
சன்மார்க்கத்தினுடைய முக்கிய தடைகள் சொல்லியிருக்காங்க. அதை தயவு செய்து கடைப்பிடிக்கணும். அதை கடைப்பிடிக்கணும். ரெண்டாவது ஒழுக்கத்தில் இருக்கணும். ஒழுக்கத்தில் இருக்கிறதுக்கு நம்ம கருணை மயம் ஆகிட்டோம்னா ஒழுக்கம் தானாகவே கை கொடுங்க. கருணை மயம் ஆகிட்டோம்னா ஒழுக்கம் தானாகவே கை கொடு. எப்படி என்றால், ஒருத்தர் நம்மளை கோபமாக பேசுகிறார், ஐயோ அவர் தெரியாது பேசுகிறாரு அப்படின்னா அப்படியே அடிபட்டு போச்சு. அந்த தயவு வேலை செய்யணும். அப்போ எங்கெங்கே நடக்கும் அங்கே தெய்வம் முற்படுத்தி எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் இவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு இரக்கம் காட்டணும். ஜீவகாருண்யம்னா உயிர் இரக்கம். எல்லா உயிருமே இரக்கம். பாம்பு பள்ளி அத்தனையுமே இரக்கம் காட்டணும். சத்தியமாக சொல்கிறேன், எல்லாத்துக்கும் மேலே இரக்கம் காட்டிங்கன்னா அந்த துஷ்ட பிராணிகளும் நம்மளை எதுவும் செய்யாது. இது உண்மை. இப்படி நம்ம வாழணும். இதுதான் சொல்லியிருக்காரு. அப்போ ஒழுக்கம்னு சொல்லியிருக்காரு. இந்த ஜீவகாரி ஜீவனா உயிரிறக்கம் எதுக்கு? இறைவனை அடைய வேண்டுமானால் ஜீவகாரியம் செய்யணும். உயிரிறக்கம் இருந்தால் தான் இறைவனை அடையலாம். இது உண்மை மார்க்கும் தயவு மார்க்கும் உண்மை மார்க்கும் சமரச சுத்த சன்மார்க்கம். இப்போ மற்ற மார்க்கங்கள் எல்லாம் அது உபாய மார்க்கங்கள். அந்த உபாய மார்க்கத்தில் மரணமில்லா வாழ்வுதான் அடைய முடியும். உதாரணம் மாணிக்க சுவாமிகள், இந்த திருஞானம், இவங்க அத்தனை பேர் சித்தர்கள் ஞானிகள், இவங்க அத்தனை பேருமே இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்க முடியும். இவங்க இன்னொரு விஷயம், இவங்கெல்லாம் இவ்வளோ வருஷம் இருந்தால் கூட இறந்து தான் மீண்டும் பிறந்து தான் ஆக வேண்டும். அதுதான் சமயத்திலுள்ள இரவா நிலை என்பது குறிப்பிட்ட காலம் வரை. அதாவது சிவா அனுபவ காலம் 1,60,00,000 தான். அதுக்கு மேலே இராது. இதுதான் சமயங்கள் முக்தி கிட்டி அதுக்குள்ளே அடிபட்டு போகணும். அதுக்குள்ளே ஆட்டம். அதுக்கு மேலே ஒன்றும் இருக்காது. ஆனால் பெருமாள் சொல்ல முக்தி என்பது 300 சாதனங்கிறது மரமில்லா பேரின்ப பெருவாழ். இது மரமில்லா வாழ்வு தான். அது மரமில்லா பேரின்ப இறைவன் மயமாக வருது, கடவுள் மயம் வருது. கடவுளாக நம்ம எல்லாம் ஆகப்போகிறோம். அதுதான் சமர சுத்தம். அதுதான் தெய்வ முக்கியம். அவர் சொன்ன இலக்கணத்தை அப்படியே சொல்கிறேன். அருள் அடையினா ஜீவானத்தை பெருமாள் சொல்கிறாங்க, ஜீவகாரணிய விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும், ஜீவகாரணிய இன்பமே கடவுள் இன்பம் என்றும், இந்த விளக்கத்தையும் இந்த இன்பத்தையும் பலகால் அனுபவித்து பூர்த்தி அடைந்த சாத்தியர்களே ஜீவன் முக்தர் ஆவார்கள். அவர்களே இறைவனை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள். இதுதான் இலக்கணம். அருள் அடைய வேண்டும். இந்த இலக்கணத்தை தவிர எப்படி அருள் அடைய முடியும்? இதுதான் பெருமாள் சொன்ன இலக்கணத்தை. அருள் அடையணும்னா ஜீவகார தயவு விளக்கம், இதில் தான் இறைவனை அடைய முடியும். வேறு எந்த வழியாலும் அடைய முடியாது. அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. யாருக்கு அறிவு விளங்குச்சோ அவங்களுக்கு ஜீவகாருண்யமே கடவுள். மற்ற வழிபாடே கிடையாது. அது யாருக்கு? அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு. இப்போ எல்லாம் செய்கிறேன் அவங்களாம் அறிவு விளங்கலன்னு அர்த்தம். பாவம். நம்மளும் இதே அறிவு விளங்காக இருந்தோம். சன்மார்க்கு வந்த பிறகு தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லாட்டி நம்மளும் அப்படி தான் இருந்தோம். வந்த பிறகு தானே அறிவு விளங்குச்சு, தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்கள குறை சொல்லி விட அவங்கள எடுத்து சொல்லணும், உண்மையை புரிய வைக்கணும். அப்போ தானே அவங்க தெரிஞ்சு வருவாங்க. நம்ம சன்மார்க்க நண்பர்கள் என்ன செய்யணும்? அவங்களுக்கெல்லாம் உண்மையை சொல்லணும். கேட்குறவங்களுக்கு இது மாதிரி உண்மை, இது மாதிரி இது. யாரையும் எந்த சமயத்தினரையும் எந்த ஜாதியினரையும் தயவு செய்து புறம் சொல்லக்கூடாது, தாழ்ந்து பேசக்கூடாது. ஏன் என்றால் கடவுள் ஏற்படுத்தலையே. ஜாதியையும் சமயத்தையும் கடவுள் ஏற்படுத்தினார். நமக்கு நாமே ஏற்படுத்திக்கிட்டோமே. இது நம்மால் கடவுளாக ஏற்படுத்தவில்லை. நம்மளை படைச்ச ஒரு கடவுள் தானே. நம்ம எல்லாம் யார்? அவருடைய குழந்தை தானே. நம்ம எல்லாம் சகோதரர் தானே, இல்லைங்களா? நம்ம எல்லாம் சகோதரங்கிறப்ப அப்போ நமக்கு வேறுபாடு எப்படி இருக்கும்? வேறுபாடு கூடாது இல்லை. இதை முதல்ல மனசில் வச்சுக்கணும். சரி, அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம இந்த தமிழ்நாடு உலகத்திலேயே நம்ம பெருமையை தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டின் பெருமை, தமிழின் பெருமை, தமிழர்களின் பெருமை, இதை நாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுடைய பெருமையை வளபெருமான் இந்த பெரு விண்ணப்பத்தில் சொல்லியிருக்கார். இந்த எல்லா பெருங்குணங்களும் உற்ற பெருங்குணங்களே பெருங்குடியில் சிறந்த
செந்தமிழ்நாட்டில் பிறந்தமைக்கு நான் நன்றி கூறுறேன் அப்படின்னு வள்ளபெருமான் அருள்பெருமை ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார். சொன்னாங்களா? அப்போ இது தமிழ்நாட்டின் பெருமை. இன்னும் தமிழ்நாட்டில் பெருமைன்னு சொல்லணும்னா நான் ரொம்ப சிறப்பு மக்கள். அதான் ஒன்று பெருமைக்கு சொல்ல, தமிழ்நாட்டில் நான் பெருமைக்கு சொல்லவில்லை. உலகத்தில் எத்தனை நாடு இருக்குதோ அத்தனை நாடுலேயும் இந்தியா புனித பூமி. இதில் எவ்வளோ சந்தேகம் இல்லை. நம்ம தமிழ்நாடு தான் ஞான பூமி. இது உலக மக்கள் எல்லாத்தையும் சிறந்தவர்கள் தமிழர்கள் மட்டும்தான், சத்தியமாக. அதுக்கு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கல்வெட்டில் நீங்கள் பாருங்கள், எங்கள் சித்திர கல்வெட்டில் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, இந்த சகாசு அண்டம், மகேஸ்வர அண்டம், இவன் அண்டங்கள் கோடான கொண்டிய அண்டங்கள் இருக்குது. அப்போ வள்ளபெருமான் உதயம் செய்கிறார். என்ன செய்கிறாருன்னா, ஒருவன் அதாவது இறைவன் மயம் ஆக வேண்டுமென்றால், இறைவன் மயம் ஆக வேண்டுமென்றால் இந்த செந்தமிழ்நாட்டில் பிறந்து தெய்வ மொழியான திருவருட்பாவை பயின்று ஜீவகாரணியம் செய்து தான் இறைவன் ஆக முடியும். ஒரு சட்டம் கல்வெட்டில் இருக்குது. சரி, அப்போ இப்படி இருக்க இந்த உபதேசத்தை ஐந்து சிவங்க பிரம்மா விஷ்ணு ருத்ரர் இவங்க எல்லாம் சேர்த்து தான், இவங்க தனியாக இவங்குள்ள சேர்த்து இவங்கெல்லாம் மாறுறாங்க உண்டு, இவங்கெல்லாம் சேர்த்து தான் அவ்வளோ பேரும் அந்த உபதேசம் கேட்குறப்ப என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம அருள்கிட்ட வேண்டுறாங்க. என்ன வேண்டுறாங்கன்னா, இறைவா அந்த செந்தமிழ் நாட்டில் பிறப்ப எங்களுக்கு கொடு, அதுக்கு அருள் செய்ய அப்படின்னு வேண்டுறாங்கன்னு சொன்னால் அவங்க இருக்கிற பெரிய நிலை. அவங்க வேண்டுறாங்கன்னா நம்மளாம் எவ்வளோ பாக்கி அந்த நிலையில் நம்ம இருக்கிறோம். இறைவன் அவருக்கு தகுந்த நிலையில் நாம் இருக்கிறோம், அவர்கள் இல்லை. அவங்க இறந்து தான் மீண்டும் இங்கே பிறக்கணும். அப்போ தானே அவங்க அடைய முடியும். நான் இப்போ அடைய முடியும் இல்லை. இதை கையில் போய் விடலாமா? நம்ம நல்லா சிந்தனை பண்ணுங்கள். இந்த உண்மையை உலகத்துக்கு சன்மார்க்க நண்பர்கள் எல்லாத்துக்கும் சொல்லி, நம்ம சன்மார்க்க நண்பர்கள் ஒவ்வொரு வினாடியையும் வீணடிக்கக்கூடாது.